இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் பிரியாணிங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளிங்க, தயிர், பட்டை, கிழமை, ஏலக்காய், ஜாதிக்காய் முக்கியம் பிரியாணிக்குங்க. மல்லி, புதினாங்க வெட்டி வச்சாச்சுங்க. இஞ்சி அரைச்சி வச்சாச்சு. இஞ்சி என்ன வெள்ளையா இருக்கணும் வச்சாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி கூட பூரிச்சு, அதனால இஞ்சி பூண்டும் அரைச்சி வச்சது கொஞ்சம் வெள்ளையாச்சு. பட்டை, கிழமை போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. லேட்டாக வதக்கி விட்டுங்க. லேசாக ஒரு 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு வாட போகும். அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறமெல்லாம் அந்த மல்லி, புதினால வெட்டி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு போடுற ஐட்டம்லாம் பிரியாணிக்கலாங்க. உடம்பு பவருங்க. தயிரும் போட்டுருங்க. உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியங்க பிரியாணி. நம்ம சொல்றோம் பிரியாணி சொல்றாங்க கெடுதல், அப்படி கிடையாது. போடுற பொருளை பொறுத்து தாங்க பிரியாணி. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனு, மீன் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா தூளுங்க போட்டாச்சுங்க. போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. 5 நிமிஷம் அப்படியே கபாகமான வாட வந்துடுறாங்க. அது வரைக்கும் மீனை பொரிச்சு எடுத்து வச்சுக்கோம். ஆனால் மீனில் நம்ம பிரியாணி போடும் போது ஒரு சுத்தமாக செஞ்சோன்னா நல்ல எண்ணெயோ ஒரு நல்லபடியாக செஞ்சால் இந்த பொருளை கண்டாரையும் அஜினமோதம் சேர்க்காம இருந்தால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க. ஏன்னா சேர்க்குற பொருள் பவரான பொருள். இந்த பாருங்க அப்படியே மசாலா எண்ணெய் விட்டு தனியாக வந்துருச்சுங்க. வாடை கமகமன்னு அடிக்குதுங்க. அரிசி களைஞ்சி வச்சிருக்கேன். 2 டம்ளர் தான் அரிசி களைஞ்சி வச்சிருக்கீங்க. களைஞ்சி வச்சு மீனையும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. அப்படி வச்சுங்க. முடிஞ்சு வச்சுங்க. என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை தூக்கி அது மேலே கொட்டிட்டு விடுங்க. கொட்டிட்டு மீனை அடுக்கி விட்டுரு விடுங்க. மீனை உள்ளார அப்படி தள்ளி விட்டுரு வந்துடுங்க. நல்லா கமகமான இடங்க. இந்த பாருங்க இந்த அளவுக்கு மட்டன் தண்ணி வந்ததுக்கும் அரைச்சிருங்க. கொஞ்சம் பாருங்க திறந்து பார்த்தா ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்து மூடிடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் அதை வீடியோ எடுக்கல, மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா 20 நிமிஷம் கரெக்டாக சுலோவில் வச்சிருங்க. சுலோ வச்சுன்னா அப்படி இருக்கும். வெங்காயத்தை நீங்கள் வதக்கும் போதே கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தம் பழம் போடும்போது வெங்காயத்தை மேலே தூவி விட்டு தம் போட்டுருங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போடுங்க, கமெண்டா போடுங்க. ஜூசி பிரியாணிங்கிறது இதுதாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஜூசியா அப்படியே மசாலாவோட அப்படியே கலந்து மீன் பிரியாணி அப்படியே கவனமாக வணக்குதுங்க. டேஸ்ட்டே வேறங்க. மீன் பிரியாணி டேஸ்ட்டே வேறு. நான் தான் இறைச்சி கோழி சாப்பிட்டாலும் மீன் பிரியாணி சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட் வேறங்க. எங்களுக்கு பெரிய மீன் விலை கூட உள்ள மீன் வாங்கல, சீலா மீன் பெரிய மீன் வாங்கிட்டு வந்து மொத்தமாக போட்டது போட்டாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. டூசி அப்படி